இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. என்னோட பேரு கண்ணன். நான் வந்து மத்திய மாவட்ட செயலாளர், திருநெல்வேலி மாநகரத்துக்கு. 9 ஆண்டு காலமா நாம் தமிழர் கட்சியில இருந்து பயணிச்சிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு கருத்து வேறுபாடு காரணமாக மாவட்ட பொறுப்பாளர்கள், நான் உட்பட தொகுதி பொறுப்பாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுறோம். இதை அறிவிக்கிறதுக்காக தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்துருவோம். இல்ல இவரு இப்போ முதல்ல நாங்க பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசியம், தமிழர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் நாங்க இந்த கட்சிக்குள்ளேயே வாரோம். இப்ப வர 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 வந்து அவருக்கு வந்து அந்த இலக்க நோக்கி போற மாதிரி, தமிழர் தேசியம், தமிழ் தேசியத்தோட இலக்க நோக்கி போற மாதிரி தெரியல. ஒரு பதட்டமான சூழ்நிலையே இருக்கிறாரு. இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, நாளைக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ ரஜினியை போய் பாக்குறாரு, சங்கினா சக தோழன்கிறாரு. அடுத்த நாள் யாரை பார்த்து சங்கிங்கிறீங்கிறாரு. இப்ப விஜய முதல்ல ஆதரிச்சாப்ல, அடுத்து மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் எதுக்குறாப்ல. இப்படி ஒவ்வொன்றும் கருத்து முரணா இருக்கு. நாங்க மக்கள்கிட்ட போய் இந்த கட்சியை கொண்டு செல்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இல்ல அது நம்ம முதல்ல ஆதரிச்சுக்க வேண்டாம்ல அவரை. அந்த விஷயத்துலதான் இருக்கும். நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஆதரிக்கணும் அவசியம் கிடையாதுங்கிறது தான் எங்களோட கருத்து. இல்ல இங்க நிர்வாக சிக்கல் இருக்கு. இங்க நிர்வாகத்துல நிறைய சிக்கல் இருக்கு. நிர்வாகிகளை அவர் சந்திக்கிறது இல்லை. இப்ப நான் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்குன்னா, நான் ஒரு 2 வருஷமா அவர் பார்க்கவே இல்லை. ஆனா இங்க ஒரு 8 வாட்டிக்காவது வந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி சிக்கல் இருக்கு. நிர்வாகிகளுக்கு சரியான மரியாதை கொடுக்காதனால நாங்களும் பொறுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒண்ணும் முடியாதுங்கிற பட்சத்துல நாங்க வெளியில வர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். இல்ல அவருக்கு அந்த நோக்கமே இல்லைங்கிறது தான் அது. மக்கள் பிரச்சனையே நாங்க சொல்றதுக்கு முற்பட்டுட்டே இருக்கோம். அவரை சந்திக்க முடியல, அவர் எதுவுமே பண்ண முடியல. அதை காது கொடுத்தும் கேட்க மாட்டாரு. நிர்வாகிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் அவர் கேட்கிற மாதிரி இல்ல. இல்ல அதுதான் தெரியல. அவருக்கு வந்து வெற்றி அடையணுங்கிற நோக்கத்தை தாண்டி ஒரு அந்த இலக்க நோக்கியே போலங்கிறது தான் எங்களுக்கு கடைசியில இப்போ ஒரு 3 வருஷமா தெரிய வருது. கூட்டணியே இல்லைங்கண்ணா, கூட்டணியே இல்ல. கூட்டணி பத்தியே பேசல. இப்ப நிர்வாகிகள் இப்போ நிறைய பேர் ஒரு அதிருப்தியில இருந்து வெளில போயிட்டு இருக்காங்கல்ல. சோ அவங்களை கூப்பிட்டு பேசலாம். இப்ப தம்பி அன்னைக்கு பார்வன் இருக்காப்ல, அவர் ஒரு கருத்தை தான் முன்வைக்கிட்டு பாக்குறாரு. நான் உங்கள்கிட்ட பேசணும்னா இங்க நிர்வாகத்துல இங்க சிக்கல் இருக்கு. தலையில ஒரு மண்டல செயலாளர் இருக்கும், எங்களுக்கு ஒரு கருத்து மோதல் இருக்கு. அதை என்னன்னு தீர்த்து தானே வைக்கணும். நீங்க இவரையும் வெளில அனுப்ப வேண்டாம், அவரையும் வெளில அனுப்ப வேண்டாம். தீர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் காது கொடுத்து ஒரு 2 நிமிஷம் கூட கேட்கறதுக்கு அவர் தயாரா இல்ல. தம்பி பார்வன் பேசுவாப்ல. இல்ல இங்க நீங்க வந்து 8% பாக்குறீங்க. களத்துல நாங்க வீடு வீடா நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு தான் தெரியும் எதனால போடுறாங்க மக்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? இவரோட கருத்துக்காக தான் போடுறாங்க. இப்ப நாங்க வேலை பாக்குறதுனால தான் போடுறாங்க. இப்ப இங்க அவர் ஒண்ணுக்கு ஒன்னா முரணா சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே நம்ம ஆதரவாளர்களா இருக்கட்டும், அதாவது பொதுமக்களா இருக்கட்டும், என்ன உங்க அண்ணன் இப்படி பேசுறாரு, இன்னைக்கு இப்படி பேசுறாரு அப்படிங்கிற இதை எதிர்கொள்ள முடியாம தான் இருக்கிறோம். இல்ல முரண்படுறாரு அப்படின்னா, எந்த ஒரு அரசியல் கட்சி அமைப்புமே ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு தான் செயல்படுவாங்க. அந்த மாதிரியான அடிப்படையான ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற எண்ணம் சீமானுக்கு இல்ல எங்க குற்றம் சுமத்துறீங்க? இல்ல அதான் நிர்வாகிகளே ஒரு 2 வருஷமா பார்க்காம இருந்தாருன்னா அவர் எப்படி கட்சி கட்டமைப்பு பத்தி அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இப்ப கிளைகளை கட்டமைக்கணும். கிளையில போகும்போது எங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குங்கிறத நாங்க அவர்கிட்ட சொல்லணும்னு விரும்புறோம். அதை பத்தியே சொல்லல. நீங்க போங்க நாம் தமிழர் கட்சியில சேருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாருமே கிடையாது. நம்ம கொள்கையை பிடிச்சி வராங்க, இல்ல கொள்கையை நம்ம விலைக்கு தான் அவங்ககிட்ட பேச வேண்டியது. அன்னைக்கு நடந்த கூட்டத்துல வந்து வெளியேற்றினாங்கல்ல, அது வந்து ஜாதிய உணர்வுகள் வந்து பேசப்பட்ட மாதிரி இருந்தது. அப்போ உங்க நாம் தமிழர்ல ஜாதிய வந்து உள்ளுக்கு வந்துருக்குதா? இல்ல கண்டிப்பா தம்பி பாரியும் பேசுவாங்க. அன்னைக்கு 14ஆம் தேதி நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு கலந்தாய்வு கூட்டம், பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம். அந்த கலந்தாய்வுங்கிறது நாங்க அண்ணன்ட்ட சில விஷயங்களை, சீமான்ட்ட இங்க உள்ள விஷயங்களை பத்தி பேசணும். இந்த தேர்தலில் 1 லட்சம் ஓட்டுக்கு மேல எடுத்திருக்கணும். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்கிட்ட 1 லட்சம் ஓட்டு இருந்தது. ஆமா, அட்லீஸ்ட் ஒரு 1.5 லட்சம் ஓட்டாக வரும்னு நினைச்சோம். ஆனா 1.5 லட்சம் ஓட்டு வரல. 86,000 ஓட்டு தான் வந்தது. அது ஆலங்குளம் ஓட்டு 20,000 ஓட்டை கழிச்சாச்சுன்னா வெறும் 66,000 ஓட்டு தான். குமுதம்ல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல 19 விழுக்காடு திருநெல்வேலியில கிடைக்கும்னாங்க. ஆனா நம்ம கிடைச்சது 8.2 தான் கிடைச்சது. மீதி 11% எங்க போச்சு? அப்ப இப்படி எல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன் வாக்கு குறைஞ்சதுன்னு அவர் கேட்பாரு.
அதுக்கு நம்ம சில கருத்துக்களை சொல்லுவோம். இங்க வந்து அண்ணன் அவர் வந்து சீமான் வந்து புரட்சி பேசுவாப்புல, அதாவது ஜெயிச்சதே கூடாதுங்கள அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதிகாரத்துக்கு நம்ம வந்துடவே கூடாது, நமக்கு முன்னால எவனும் எம்எல்ஏ ஆயிடக்கூடாதுங்கள அவர் தெளிவா இருக்காரு. அவருக்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்கு, நம்மளை தாண்டி எவனா ஒருத்தர் இங்க நமக்கு முன்னால எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா கட்சி அவங்க கைப்பற்றிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் அண்ணன்ட்ட இருக்கு அவர்கிட்ட. அதனாலேயே சரியான ஆட்களை நிறுத்துறதே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. இங்க வந்து இதை முழுக்க நம்ம வந்து பொதுவான வாக்காளர்கள் இருக்காங்களா நாம் தமிழர் வாக்காளரா மாத்தணும்னா இங்க பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆட்களை பொறுப்பாளர்களா போடுங்க. திருநெல்வேலி சிட்டிக்குள்ள தேவேந்திர சமுதாயத்தை புறக்கணிச்சுட்டு நம்ம அரசியல் பண்ண முடியாது. அதே மாதிரி புறநகர்ல நாடாருங்கிற சமுதாயத்தை புறக்கணிச்சுட்டு அரசியல் பண்ண முடியாது. இவங்க 2 பேருக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கொடுங்க. சிட்டிக்குள்ள ஒரு தேவேந்திரர்ல இருந்து ஒருத்தரை எடுத்து அவங்களுக்கு ஒரு மாநில பொறுப்பை கொடுங்க, புறநகர்ல நாடார்ல இருந்து ஒருத்தரை எடுத்து மாநில பொறுப்பு கொடுங்க. அப்ப இங்க இன்னும் ஆக்டிவா வேலை பார்க்கலாம். ஒரே குடும்பத்துல 5 பொறுப்பு இருக்கு, அது 5 குடும்பத்துக்கு போட்டோம்னா 5 குடும்பம் வரும்ல இன்னும் எக்ஸ்ட்ரா. அப்ப அவங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பொறுப்பு? இங்க 9 வருஷம் 10 வருஷமா கட்சியில இருக்கவனுக்கு உயர்மட்ட குழுங்கிற ஒரு அந்தஸ்து இல்ல. அப்ப இப்படிலாம் நிறைய சிக்கலுக்கு அதிகாரத்தை பரவலாக்குங்க. இந்த சாதின்னு வந்த பிரச்சனை இதுதான். சிட்டிக்குள்ள தேவேந்திரருக்கு ஒரு ஒரு பொறுப்பை கொடுங்க, அவுட்டர்ல நாடாருக்கு ஒரு பொறுப்பை கொடுங்க. அப்படின்னாதான் பொதுமக்களா நார்மல் ஜெனரல் ஓட்டர்ஸை வந்து நாம் தமிழர் ஓட்டர்ஸா மாத்த முடியும். அதுதானே வெற்றிக்கு போவோம். சும்மா நம்ம பாட்டுக்கு வீட்டுல இருந்து கத்திக்கிட்டு இருந்தோம், யார் வர போறா, நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும் பொதுமக்கள் கேட்பாங்களா? யாரையும் மரியாதையா மேடையில பேசுறது இல்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்ல, அது கொடுக்க கூடாது. அப்ப பொதுமக்கள் தானே பார்ப்பாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, யாரையும் மரியாதையா பேசுறது இல்ல, ஒரு கொள்கைகள்ல பிடித்தமா நிக்கிறது கிடையாது. இன்னைக்கு பாருங்க, தமிழ் தேசியம் தலைவர் பிரபாகரன் பேச ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எங்க வந்து நிக்கின்னா ரஜினியும் நானும் நண்பன்கிறதுக்கு ஒரு புது கதை கொண்டாரு சங்கின்னு. அப்ப அவர் சங்கின்னா எங்களையும் சங்கின்னு சொல்ல வைப்பாரு கொஞ்ச நாள் கழிச்சு. அப்ப சங்கிங்கிறது சங்கின்னு சொன்னதுக்கு கருப்பு செருப்பு தூக்கி காட்டினார், பாத்தியா எப்படி இருக்கு பாரு செருப்புன்ட்டு. இப்ப நாங்க போற செருப்பு எடுத்து நாங்க எங்களே அடிச்சுக்கிடவா? அந்த லெவலுக்கு வந்துட்டு. அப்ப கொள்கையிலையும் பிடித்தம் இல்ல. டெல்லி கணேசுக்கு வீர வணக்கம் செலுத்தாரு தூத்துக்குடியில வச்சு. டெல்லி கணேசுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வீர வணக்கங்கிறது என்ன? அவர் மாமனார் காளிமுத்துக்கு செலுத்தினாரு, செலுத்திட்டு போட்டும் சரி ரைட்டு, அவருக்கு ஏதாவது அதுல பிரதிபலன் கிடைக்கலாம். டெல்லி கணேசனுக்கு செலுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? முதல்ல இப்படித்தான் நம்ம அவர் யாரு பெரியார வந்து மேடையில ஒரு பக்கம் பிரபாகரன் ஒரு பக்கம் பெரியார வச்சிருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பெரியார் வந்து ஏதோ இனத்துரோகின்னு பேசினாரு, நாங்க அதுக்கும் முட்டு கொடுத்தோம். திமுக காரங்களை போறா இவங்க வந்து கடும் முட்டு கொடுக்குற ஆள்கள், ஊபிஸ் முட்டா ஊபிஸும்பாங்க. இங்க இருந்து அதை விட அடிமைகளா இருக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பார்த்துதான் 8 வருஷமா வந்து பொசுங்கியாச்சு. கடைசி 3 வருஷம் முயற்சி பண்ணோம் பேசுறதுக்கு, அது வரைக்கும் பேசுவாரு. கடைசி 3 வருஷம் பேசுறது 2019 அப்புறம் ரொம்ப மாற்றான்ட்ட சீமானன்ட்ட. காஸ்ட் பார்த்து எங்க போட்டோம்? சரி, இப்போ ஒருத்தர் தேவேந்திர சமுதாயத்துல பிறந்துட்டாருங்கிறதுக்காண்டியே அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்க மாட்டீங்களா? அது சாதி பார்த்துல. சரி, இன்னைக்கு சீமான் வந்து இங்க ஒரு நிமிஷம் நாடார போட சொல்லுங்க, வரேன். இல்ல வரேன் எதுக்கு அப்படின்னா, என் கட்சிக்காரன் முறை அவரே அப்படி போடக்கூடாது. அப்போ அவர் போடக்கூடாது. இப்ப நான் இருக்கேன், இவர் இருக்காரு, இவருக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு பொறுப்பாளரா இவர் போடணுங்க. இவர் போட்டாச்சுன்னா அந்த ஊர்ல இருக்க 1000 பேர் இவர் பின்னால வந்துருவான். அன்னைக்கு நீ கேன்வாஸ் பண்ணலாம், இங்க வந்து யாருனாலும் வேட்பாளரா விடுவோம்பா, சரியா? அப்ப நம்ம ஓட்டு போடணும் சாதிப்பா கூட இவர் சொல்லலாம். அப்ப அவங்களை உள்ள இழுத்து கொண்டு வரணும்ல. கொண்டு வரதுக்கு யார் கொண்டு வர முடியும்? சாதியை பார்த்து இல்லைங்க, கட்டமைப்பு அதுதானே. சரி இரு அதாவது சரி, இப்ப ஒரு வேட்பாளர் கொடுத்திருக்காரு. தலைவரா சொல்லுங்க, கேளுங்க தலைவர, புரிஞ்சுச்சு எனக்கு புரிஞ்சுச்சு. வேட்பாளர் என்ன கேட்டகரியில் நிப்பாட்டுதார்? வேட்பாளரை என்ன கேட்டகரியில் நிப்பாட்டுதார்? எப்படி சூஸ் பண்ணுதாரு? கோட்டாவா? அதுதானே, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, 100% ஜாதி கோட்டா தாங்க. அதாவது 100% தூத்துக்குடியில இந்த கம்யூனிட்டி, கன்னியாகுமரி கம்யூனிட்டின்னு சொல்லிடுவாங்க. அவர் சொல்ல வரதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அவர் சொல்ல வரத அதே பிரதிநிதித்துவம் தான் பொறுப்பாளர். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கணும். ஏன் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல ஏதாவது இல்ல அதான் என்னன்னா, இப்ப நாங்குநேரி பகுதின்னு இருக்கீங்களா, இப்ப நாங்குநேரியில வந்து நீங்க வந்து இந்த மாதிரி கொடுங்க, 7-8 பொறுப்பாளர் இந்த கம்யூனிட்டில கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் என்ன கேட்கிறேன்னா, அங்க இல்லாத ஒரு கம்யூனிட்டிக்கு எப்படி நம்ம பிரிவு கொடுக்க முடியும்?
அதுதான் சிக்கல். அது ஒரே சிக்கல். நான் சொல்றேன் என்ன சொல்றாங்க ஒரு நிமிஷம் இல்ல தலைவர இல்ல இங்க பாருங்க ஒரு இடத்துல ஒரு கம்யூனிட்டி இல்லனா யாரு இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா நாம் தமிழர் ஓட்டு போடுவோம். நீங்க எப்படி ஓட்டு போடுவீங்க? உங்களை ஓட்டு போட வைக்கணுங்களா? சரி இப்போ அங்க பாருங்க, அதாவது டிபேட், அதாவது பிரஸ் மீட் வந்து சாதி ரீதியா போயிடும், அது தேவையில்ல. சாப்பாடு 50 பேருக்கு கொடுக்க முடியாது. அவர் சனி பேசுறாரு 5 பேர் சாப்பாடு 50 பேர் கொடுக்க முடியாது. 50 பேர் சாப்பாடு 5 பேர் கொடுக்க முடியாது. எந்த மண்ணுல எது விளைக்கும் இதுல இருக்க எல்லாருமே ஒரே சமுதாயம் கிடையாது. எல்லாரும் வேற வேற சமுதாயம். புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுங்க. எல்லா சமுதாயத்திலும் பொறுப்புல இருக்கலாம். இல்ல அதான் தவிர எல்லா பகுதியில இருந்து இருக்கும். நாங்க என்ன கேட்கிறோம்னா, திருநெல்வேலி மண்டலத்துல வெற்றி பெறணுமா பெறக்கூடாதா? அடிப்படை ஸ்ட்ரக்சரும் இல்லாம இப்ப நாங்க தயாரா இருக்கோம். 8 வருஷம் ஓடிட்டு இருக்குன்னா நாங்க அடிப்படை ஸ்ட்ரக்சர் உருவாக்கி கிளை வரை கட்டமைச்சு இப்ப நாங்குநேரி தொகுதியில வெறும் 110 உறுப்பினர்ல இருந்து நான் அட்மினா இருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியும். நாங்குநேரி தொகுதியில கிட்டத்தட்ட 2019 இருந்து இருக்கு. இன்னைக்கு 5486 உறுப்பினர் இருக்காங்க. ரெக்கார்டு எந்த இருக்கு கட்டமைச்சு. சரிங்களா? அப்ப இதெல்லாம் வழக்காமலாம் இல்ல, எல்லா சமுதாயம் வந்து வராமலாம் இல்ல. நான் என்ன செய்யறேன்னா, இந்த 5400 சில உறுப்பினர்களை நீ எப்படி வாக்கா மாத்தி நீ அடுத்த அரசியல் செய்ய போறீங்க, எப்படி வெற்றி பெற போறீங்க? இப்ப இங்க ஆல்ரெடி காங்கிரஸ் வின் பண்ணிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே அதிகமா வின் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான டிஎம்கே இருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டு நீங்க எப்படி உள்ள வருவீங்க? அப்ப அதுக்கு சில அரசியல் விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும். நீ சும்மா மேடையில போயிட்டு ஏதாவது ஒரு நம்மகிட்ட வந்து ஒரு அஜெண்டா இருக்கு, பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா அரசியல் செய்ய முடியாது. அந்த மாதிரி நிர்வாகிகள் வந்து 50 பேர் வளர்கிறோம் ஒட்டுமொத்தமா திருவள்ளி மாவட்டத்துல. ஆமா, அதாவது இப்ப நிறைய பேர் மாட்டு கட்சிக்கு போயிட்டாங்க. நான் பேசுறேன், நிறைய பேர் மாட்டு கட்சிக்கு போயாச்சு. ஒரு சிலர் என்னன்னா, இப்ப வந்து எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் முழு நேர அரசியல் யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க. வேலை பார்த்துட்டே அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அப்படி அவங்க பொருளாதாரத்தை நேரத்தை வீணாக்கி தான் இந்த கட்சியில வந்து உழைச்சோம். அதுக்கான அங்கீகாரம் இங்க கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்கள் வருத்தத்துல ரொம்ப மன உளைச்சல்ல சிலர் வீட்டுல இருக்காங்க. வேண்டாம்பா, நமக்கு எந்த கட்சிக்கும் போக வேண்டாம், எந்த பொறுப்பு வேண்டாம்பா, விட்டு தூர போயிடுவோம்பா அப்படின்னு. ஒரு சிலர் என்னன்னா, அங்கங்க வேலை பார்க்குற இடத்துல நீ சனிக்கிழமை சம்பள நாள் பாதி இருக்கு. சிலர் வாத்தியாரா இருக்காங்க, அவங்க எல்லாம் வர முடியாத சூழல். இல்லைன்னா இன்னைக்கு வந்து பொறுப்பாளர்கள் குறைஞ்சது ஒரு 50 பேர் இருந்திருப்போம். ஆமா, ஒட்டுமொத்தமா திருநெல்வேலியில உழைச்சவங்க 8 வருஷமா உழைச்ச நிர்வாகிகள் யாருமே இப்ப கட்சியில கிடையாது. ஒரு சிலர் இருந்துட்டு இருக்காங்க. அது இனிமேதான் பேசி முடிவு எடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும்ண்ணே. இப்ப நாங்க வந்து எங்க நோக்கம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில இத்தனை வருஷமா பயணிச்சு இப்ப எல்லாம் வெளியே போற எல்லாரும் சொல்லுவாங்க, எங்களுக்கு பொருளாதாரம் போச்சு, வேலை போச்சு, நேரம் போச்சு. அது எல்லாம் விருப்பப்பட்டு நாங்க செஞ்சிருக்கோம். எதுவுமே விருப்பம் இல்லாம நாங்க செய்யல. இந்த கட்சியை வளர்த்து எடுக்கணும், தமிழ் தேசியம் வேணுங்கிறதெல்லாம் நாங்க என்ன செஞ்சோம். ஆனா இனி வர்ற இளைஞர்களுக்கு நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா, அதுக்கான ஸ்ட்ரக்சர் இங்க கிடையாது நாம் தமிழர். அதை வந்து சீமானோ என்ன செய்ய போறது இல்ல, அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறது இல்ல. இவங்களை மழுங்கடிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. நம்ம தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நாங்க பேசுற எங்களை முட்டு கொடுப்போம். நான் பேட்டி கொடுத்துட்டோம் இல்லையா, நாளைக்கு எங்களே எடுத்து பேசுவோம். பாத்தீங்களா, இவங்க வந்து வேற கட்சியில பணம் ஆகிட்டு வராங்க, அது பேசுறாங்க, இதனால பேசுவோம். நானும் சொல்ல வரேன்னா, இளைஞர்களை வந்து என்ன பண்றாங்க, ஒரு அரசியல்னா நீ வெற்றி பெற்று அதுல இருந்து நீ அதிகாரத்தை பிடிச்சுதான் நீ என்ன நினைச்சதை சாதிக்க முடியும். உன் கொள்கையை நீ என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஆனா அதே பண்ணல. இளைஞர்கள் மத்தியில நீ தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம தோத்தாலும் பரவாயில்ல போராடிட்டே இருப்போம்னா இப்படிதான் வருஷத்துக்கு ஒரு 10 பேர் வருவோம், 10 பேர் வெளியே போவோம். இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படிதான். ஒரு பக்கம் கதவு திறந்து வச்சிருக்கு, ஒரு பக்கம் கதவு அடைஞ்சிருக்கு. வெளிவாசல் திறந்து வச்சிருக்கு, உள்வாசல் திறந்து வச்சிருக்கு. இந்த பக்கம் 10 பேர் போவோம், 10 பேர் உள்ள வருவோம். இப்ப நாங்க என்ன பண்றோம், 8 வருஷம் வளைச்சிட்டு இதனால இந்த கட்சி அடுத்த கட்டத்தை நகராது அப்படின்னு தெரிஞ்சனால எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் என்ன செய்யல, இதுல வீணடிக்க விரும்பல. நாங்க என்ன செய்யறோம், இதை விட்டு நாங்க வெளியேறோம், பகிர்க்காம அறிவிக்கிறோம். 100% கொள்கையில முரண்பாடு. ஏன்னா அன்னைக்கே தெரியாது. எப்படி அரசியல் கட்சி ஒரு தோக்கணும்னு நினைக்காரு சொல்றீங்கல்ல. ஆமா, எந்த தலைவர் நினைப்பாரு, ஏன் அப்படி நினைக்கிறாரு? இல்ல ஏன் நினைக்கிறாருன்னா, கேளுங்க, அவருக்கு வந்து உளவியல அவருக்கு ஒரு டார்ச்சர் ஆகி போச்சு இப்போ. சரியா? விஜய் என்ன மாதிரியான டார்ச்சர்னா, 15 வருஷம் கேளுங்க, 15 வருஷம் ஆயிருக்கு 8% ஓட்டு எடுக்கிறதுக்கு. 35% ஓட்டு எடுக்கணும்னா 500 வருஷம் ஆகுது, 600 வருஷம் ஆகுதுன்னு தெரியாது. அப்ப நம்ம இதை தாண்டி போக முடியாது. ஒரு 10% வாக்காளர்கள் யாருக்கா ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இப்ப வந்து யாருன்னா ஒரு நடிகர் வந்தாச்சு. ஒருவேளை இங்க இருக்க போற அங்க போயிட்டான், இல்ல நமக்கு ஓட்டு போடக்கூடிய மத்த மக்கள் அங்க ஓட்டு போட்டாங்க. தமிழ் தேசிய வாக்குகள் ஒரு 3%, 4% இருக்கலாம். சரியா? இவங்க இப்ப கீழே கமெண்ட்ல ஏசுவோம் நிறைய பேர், நாங்க 60% இருக்கோமா, பேசிட்டு போங்கப்பா, அது யதார்த்தம் கிடையாது. 8% வாங்குறதுக்கு 15 வருஷம் ஓடி இருக்கோம். நம்ம அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அப்போ அவரே அதை புரிஞ்சுட்டாரு. இப்ப ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா
அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா முக்கியமான நிர்வாகிகள் எத்தனை பேர் வெளியே போயிட்டு இருக்கான், ஒருத்தரை கூட கூட்டு பேசல. எல்லா கட்சிகளும் நாங்க யாரெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு பேசணுமோ அவங்க கூட என்ன பிரச்சனைப்பா ஏன்பா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சொந்த கட்சியில இருந்து இன்னைக்கு ஒருத்தர் கூட பேசல. ஏன் அவர் பேசினா கட்சிக்கு வரும்போது 2017 1 மணி நேரம் பேசுறாருங்கிட்ட ஒவ்வொருத்தையும் நேரடியா பேசினவர் அவரு. இன்னைக்கு பேசணும் ஒரு 5 நிமிஷம் தம்பி எல்லாத்தையும் மறந்து வாங்கப்பா வேலை பார்க்கலாம்ப்பா என்னப்பா பிரச்சனை வாங்கன்னு சொல்லி கூப்பிட வேண்டியதானே. அவருக்கு வெளியில நோக்கமே கிடையாதுங்க. அவருக்கு வெளியில நோக்கம் இருந்தா நல்ல ஸ்ட்ராட்டஜி வகுப்பாரு. அவர் இனிமே என்ன நீக்கிறதுக்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டுதீங்களா? நாங்களாம் மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் எப்படி நீக்குவாரு? ஒரு விவரம் நீக்கிட்டு போலாம். நாங்க கேட்போம்ல இடத்துல சட்ட ரீதியா போவோம்ல பிறகு. அதனால நீக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஏன் போட்டு நீக்கிட்டு இருக்கோம் அவங்களே பேருவான கூட அவர் நினைப்பாரு. அவர் அப்படி ஆளு அவரு இப்ப காளியம்மாக்காவெல்லாம் அப்படிதான் வச்சிருக்காரு. என்னைக்கு அவங்களா போட்டு நம்ம ஏன் நீக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. அது மாதிரி அவங்களும் ஒரு நாள் முடிவு எடுப்பாங்க. எடுக்காங்களோ எடுக்கலையோ நாங்க இனிமே தெளிவா இருக்கணும்னு நினைக்கும். 8% வாக்கு 15 வருஷம் ஆயிருக்கு. அதை அப்படியே 30% ஆக்கணும்னா எங்களுக்கு எல்லாம் வயசாகி போகும். அதனாலதான் இனிமேல் இது ஆகாது. இனிமே நம்ம இங்க இருந்து செயல்பட முடியாது. அவரையுமே கட்சி அவர் நடத்துறாரா வேற ஆள் நடத்துறாங்களான்னு தெரியல. அவர் ஒரு செய்வன பொம்மை மாதிரி காட்டி எல்லா இடத்துலயும் இந்த இருக்கு பொம்மை இந்த இருக்கு பொம்மை சூனிய பொம்மை மாதிரி காட்டி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நாங்க நாம் தமிழர் கட்சியில இது முக்கியமான விஷயம் நிறைய இதை சொல்லி ஆகணும். நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகுற எல்லாரையுமே இந்த நாம் தமிழர்ல விசில் அடிச்சா குஞ்சின்னு ஒண்ணு இருக்கு. நாங்கெல்லாம் விசிலே அடிச்சது இல்ல, விசிலே அடிக்கல. நாங்க வந்து தமிழ் தேசியம் தலைவர் பிரபாகரன் இதை தூக்கிட்டு வராருன்ட்டு இவர் பின்னால் நாங்க போனோம். அவர் நல்லா பேசுறாருன்ட்டு விசில் அடிச்சு அக்கினி பரவசத்துக்குலாம் நாங்க போனே கிடையாது. அப்படி நிறைய இருக்கான். அவன் பூரா எழுதுவாங்க துரோகி திமுக கைக்கூலி அப்படின்ட்டு. ஏன் அதிகாரத்தை கேட்கறதுக்கே திராவிடம் தான் நமக்கு சொல்லி தர வேண்டியிருக்கா? இப்ப தமிழ் தேசியம் அவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். எப்ப தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. 8% ஓட்டு எடுக்கிறதுக்கே 15 வருஷம் ஆயிருக்கு. ஆமா ஆமா கட்சியே ஸ்லீப்பிங் ஆயிட்டு நான் ஸ்லீப்பர் செல்ல இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். வரக்கூடிய தேர்தல்கள்ல திருநெல்வேலி மாவட்டத்துல எப்படி நாங்க வேலை பார்க்க போறாங்க தெரியும் அவருக்கு. ஸ்லீப்பர் செல்ல இல்லையாங்கிறது. ஏன்னா யாரு இல்ல அது ஒரு 5-6 நாள் கழிச்சு தானே முடிவு பண்ணணும். ஆமா திமுக திமுக சேர போறான்னு கேட்கல. அதான் சொல்ல வந்தேன். இவங்க என்னன்னு சொல்ல வராங்கன்னா ஒண்ணு சீமானுக்கு நாம் தமிழருக்கு அடிமையாயிரு, அப்படி இல்லைன்னா வெளியில போய் வீட்டுல முடங்கி கிடாது. அப்படி இருக்க போற கிடையாது. நம்ம நாங்க எங்களை வந்து முதல்ல நாங்க தாய் தோப்புனுக்கு பிறந்திருக்கோம், ஊருக்கு பிறந்திருக்கோம், ஊருக்காக ஒரு நல்லது செய்யணும் பிறந்திருக்கோம் நாங்க. புரியுதா? அப்போ நம்ம அந்த நல்லது செய்யணும் அப்படின்னா வீட்டுல முடங்கி கிடந்தா பிரயோஜனம் இல்ல. சீமானுக்கு மட்டும்தான் நாங்க வேலை செய்யணும், இல்லைன்னா நீங்க முடங்கிதான் கிடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நாங்க ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுப்போம், மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது நாங்க இனிமேல் மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு நல்ல ஸ்டாண்ட் நாங்க எடுப்போம், உறுதியா எடுப்போம். 15 வருஷமா கூட இருந்தீங்க. தமிழ் தேசிய பார்வையில இருந்து உங்க சீமான் வந்து முற்றிலும் விலகிட்டதான் நீங்க சொல்றீங்களா? இல்ல அதாவது அந்த மாயர் வச்சிருக்கு அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது மாயர் வச்சிருக்காரு. அதாவது கொள்கையில இருந்து விலகிட்டாரா சொன்னீங்கன்னா இல்லைன்னு சொல்ல போறாங்க. நாம் தமிழர் கட்சியில நீங்க மேடை பத்திர அதான் சொல்ல போறாங்க. நாங்க இருக்கோம்னா இப்ப நாங்க கிரவுண்ட் லெவல்ல இருந்து வேலை பாக்குற எங்களுக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பா வந்து இந்த பாதை வந்து கரை சேராது அப்படின்னு தோணுது. அதான் உண்மை. ஏன் அதான் என்னன்னா நீங்க கொள்கையை மாறிட்டாருன்னு இல்லையா? இன்னைக்கு நினைச்சா விஜய் சப்போர்ட் பண்ணுவாரு, நாளைக்கு திருப்பி விஜய் வந்து லாரியில் அடி பிடிச்சிட்டு போவாரு. அப்புறம் என்ன நாளைக்கு பாக்குற ரஜினியை வந்து சாட்டை துறைமுருகன் அவர் பதில பாத்திருப்பீங்க, எவ்வளவு கேவலமா பேசிருப்பாங்க. இன்னைக்குமே என்ன செஞ்சுருவாங்க, நாங்க நட்பு ரீதியா சந்திச்சோம்பாங்க. அப்ப நம்மள மாதிரி நாங்க கோமாளிகளா? ஏதாவது ஒரு தலைவரை நாங்க பின்பற்றி போறோம், ஒரு தலைவரை பின்பற்றி நாங்க போறோம். அப்ப அவர் தலைவர் என்ன சொல்றாரோ அதான் எனக்கு நடக்க முடியும் சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? அந்த கட்டமைப்புல போகும்போது ஒரு தடவை நீ மேலே ஏறு, அடுத்த தடவை கீழே உட்காரு, இன்னொரு பக்கம் திருப்பி மேலே ஏறு, கீழே உட்காந்து மாத்தி என்ன சொல்லக்கூடாது. ஒரு தலைவர் அவரே ஒரு கொள்கையை நினைச்சல ஒரு ஸ்டாண்டா இல்ல. நீங்க என்னன்னா வந்து சந்திச்சதுனாலயே ஒரு கொள்கையில இருந்து மாறிட்டாரு. சங்கிக்கு டெபினிஷன் என்ன கொடுத்தாரு? சங்கிக்கு டெபினிஷன் என்ன கொடுத்தாரு? அவரையா சொல்றாரு? ரஜினி சொன்னாரா? ரஜினி வந்து சொன்னாரா? ரஜினி அவர் எதுவுமே சொல்லல. அப்ப நீங்க வந்து இல்ல முக்கியமான விஷயம் எவ்வளவோ இதை பேசிட்டாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே நீங்க வந்து அவருக்கு உரைப்படுங்களா? இல்ல நீங்க விலகினது வந்து இந்த ரஜினியை சந்திப்பதற்கு முன்பாகவே நடந்தது. இல்ல அன்னைக்கு நாங்க வந்து அதிருப்தியில
ஆட்சியில இருந்தோம். கேளுங்க, இவர் சொன்னதுனாலதான் நீங்க வளர்றீங்க. இல்ல அதுவும் ஒரு காரணம். ஏங்க நான் இப்பதான் கேளுங்க, 3 வருஷமா கேட்கட்டும் இல்ல 3 இல்ல கண்டிப்பா கேட்கட்டும் இல்ல புரியணும்ல. இல்ல கண்டிப்பா நான் எங்களை மாதிரி நிறைய பேர் உள்ள இருக்காங்க, அவங்களுக்கு புரியணும்ல. அதனாலதான் அதாவது 3 வருஷமாவே நாங்க சில விஷயங்களை அண்ணா இதை மாத்திக்கிட்டு இருக்கேன். சசிகலா போய் ஏன் பார்த்தாரு? என்ன அரசியல் ரீதியா? இல்ல 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 கேளுங்க, பேச விட மாட்டீங்கல நீங்க. எங்களுக்கு சந்திக்கிறதுல பிரச்சனை இருக்கு. ஏன்னா சாட்டைத்துறை முருகன் வந்து தேவேந்திர குல வேளாளர் நானும் ஒரு கேள்விதான் கேட்டேன். நீங்க திரும்ப மடை பாத்தீங்கன்னா சரி இல்ல இங்க அண்ணா தம்பி உங்களுக்கு சசிகலா பார்த்தது பிரச்சனை இல்ல. அவரு ஒரு தந்தியில பாண்டியோ யாரோ ஒருத்தங்கிட்ட பேசும்போது நான் வேணா கூட எடப்பாடியும் ஓபிஎஸும் சேர்த்து வைக்கவாமான்னு கேக்குறாரு. அது நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, அந்த காணொலி கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. நான் வேணா ரெண்டு விருதுநகர்ல விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்தோடைய மகன் ஜெயிச்சிருக்கணும்னு சொல்லுவாரு. அங்க ஒரு பையன் நம்ம வேட்பாளர் போட்டிருக்கோம், அவன் டாக்டர் படிச்சுக்கிட்டு கூட்டு வந்து கௌஷிக் பாண்டியன் ஒருத்தனை கொண்டு வந்து போட்டிருக்கு. அப்ப அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க? என்னையா இவன் பேசிட்டு இருக்கான், நம்ம பிள்ளைய நம்ம பழி கொடுத்து நிப்பாட்டி கொண்டு வச்சிருக்கோம், படிச்சுட்டு இருந்த பிள்ளை இன்ஜினியர் டாக்டர் படிச்சிருந்த பிள்ளை நிப்பாட்டி வச்சிருக்கோம். இவர் அடுத்த மேடல் சொல்றாரு என் தம்பி பிரபாகரன் ஜெயிச்சிருக்கணுங்க. அப்ப ஏன் நீ ஏன் வேட்பாளர் போட்ட, ஏன் போட்டிய நீங்க? அப்ப உங்க நோக்கமே வேற. நாங்க பலிகடாயிட்டு இருக்கோம். 8 வருஷத்துல கிட்டத்தட்ட 15-16 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் இந்த கட்சிக்கு. என்ன இருக்கு? வெளியே போயாண்டாரு ஒரு நிமிஷத்துல. இவ்வளவுதானா உங்க மரியாதை? வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. பயிற்சி நீங்க எடுத்தீங்களா? நாங்க பயிற்சி எடுத்து பாடி வீக் ஆயிட்டு என்னைக்காவது மகிழ்ச்சியா இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அவருக்கு மகிழ்ச்சி அங்கீகரிக்கப்பட்ட வேற அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா சொல்றியா? 10% வாக்கு இருக்கு இல்லையா, 10% வாக்கு இருக்கு இல்லையா, நீட்டுதான வாக்கு. அது வந்து அவர் பண்ண மாட்டாரு. அந்த கேள்வி நான் சொல்றேன். சீமான அழைச்சு பேசுனா நாங்க போற விஷயம். நாங்க கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். அன்னைக்கு 14ஆம் தேதி செயலாளர் கூட்டம் நடந்தது மண்டபத்துல. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னார்னா, ஓட்டு 16 இன்னைக்கு என்ன 8 ஓட்டு போய் வாங்கிருக்கோம். இவ்வளவு ஓட்டுமே வந்து என்ன பார்த்து என்ன பாவம்னு நினைச்சு பொதுமக்களா போட்ட ஓட்டு, உங்களோட ஓட்டு இல்ல, உங்களோட உழைப்பு இல்லைன்னு சொல்லிட்டாப்ல. இதுக்கு அவர் பதில் சொல்லணும். இன்னொரு விஷயம், உழைக்கிற எங்களுக்கு தான் ஒவ்வொருடைய ஓட்டு எவ்வளவு முக்கியம் எங்களுக்கு தான் தெரியுதே தவிர அவருக்கு தெரியல. எங்கள்கிட்ட எந்த கருத்தும் கேட்காம கொள்ளாம நடக்கிறது ரொம்ப மோசமான செய்தி. எங்களோட கேட்கும் போது எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். இந்த ஓட்டு அவருக்கு கிடைச்சதா, நாங்க உழைச்சனால கிடைச்சதா? இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னா, எந்த மேடையிலுமே அவர் பேசும்போது ஒரு அநாகரிகமான வார்த்தை, அது எங்களுக்கு ரொம்ப வலிக்கக்கூடிய வார்த்தை தான். தமிழ் தேசங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் போட்டு விடுவேன். என்ன விஷயம்னா, ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தவன், ஒரு தாய்மார்களை பார் குடிச்சவன் தமிழ் தேசத்தை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டான்னு சொல்றாப்ல. அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டுருவேன். என் அண்ணன் இன்னொரு கட்சியில இருப்பான், என் சொந்தக்காரன் இன்னொரு கட்சியில இருப்பான். அவனை எவ்வளவு பண்ணலாம், எவ்வளவு பண்ணலாம். அந்த ஒரு வார்த்தைகள் தான் எங்களுக்கு சூடான ஒரு நிகழ்ச்சி கொடுக்குது. சமீபகாலம் இல்ல, சில பேரைகளை பேசிட்டு இருக்காங்க. இப்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை மக்களை புரிஞ்சு, மக்கள் வந்து இன்னும் புரிஞ்சுக்கிற கஷ்டப்படுற எங்களுக்கு தான் அது தெரியும். அதாவது பதவிகளை வாங்கிட்டு, பட்டத்தை வாங்கிட்டு, சோராயத்தை வாங்கி இருக்கிறாங்க அடுத்தவங்களை கைக்கூலியாரு. இன்னைக்கு இந்த திருவள்ளி மாவட்டத்துல யார் யார் எந்தெந்த ஸ்டெப்ல இருக்காங்கிறத நாங்க ஒரு இதுல வச்சிருக்கோம், கணக்கு வச்சிருக்கோம். அதனாலதான் இந்த கொள்கைக்கும் இவங்களோட நடவடிக்கைக்கு பிடிக்காம தான் நாங்க வெளியே வரோம். இந்த கட்சி இன்னும் நிறைய பேர் வருவாங்க, உழைக்கிறவங்க, சிந்திக்க தெரிஞ்சவங்க, தமிழ் தேசம் வேலை நினைக்கிறவங்க இந்த இவர்கள் கொள்கையில இருந்து வெளியே வருவாங்க. ஏன்னா இவர் கொண்ட கொள்கையால அடுத்தவனுக்கு வேலை செய்யற ஒரு ஏஜென்ட். இதை நாங்க கண்ணால பார்த்துட்டோம், உழைச்சி கூட இருந்து பார்த்துட்டோம். நாங்க இவ்வளவு எவ்வளவோ உழைச்சி நாங்க மேல வர முடியுமா? அப்ப எங்க தலைவன் சரியில்லைன்னு அர்த்தம், அவருடைய வழிநடத்தல் சரியில்லைன்னு அர்த்தம். மேடைக்கு மேடை கடத்தி பேசுற மட்டும் போதுதான். என்னைக்கு ஒருத்தரை குறைச்சி சொல்லி பேசுறானோ அவன் முன்னேற முடியாது. மேடைக்கு மேடை அண்ணன்றா அடுத்த மேடையில் அவனுக்கு தப்பா பேசுறாங்க.
மேல வரல நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு நினைக்கலாம் கட்சி வளர்றீங்க நான் வளர்றதுக்கு என்ன சார் ஓட்டு வாங்கியிருக்கோம் 30 லட்சம் பேர் மேல வரணும்னு நினைக்கிறேன் 30 லட்சம் ஆகும் என்ன வளர்ச்சி வாக்கா மாறாது இன்னும் வராது வாக்கா மாறாது வரைக்கும் இந்த மேடைக்கு ஒரு வாக்குச்சாவடியில கூட நீங்க பூத் கமிட்டியா மெம்பர்கள் போட முடியாது.